இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ஒரு 20 நிமிஷத்தில் நல்ல ஒரு டேஸ்டான டின்னர் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கம்மா, நான் வந்து ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன், 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 25 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு. இந்த டிஃபன் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி இது எல்லாம் சேர்த்து ஒன்றா ஊற வச்சிடணுமா. ஊறிச்சுன்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்கம்மா. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 20 பீஸ் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 வரலும் காஞ்ச மிளகாய் காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு எல்லாமே இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிங்கம்மா. கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பு இருக்கணும், அவ்வளோதான். பாருங்கம்மா, எல்லா மாவும் இதே போல் அரைச்சி வச்சுக்கோங்க. பேன் வச்சுங்கம்மா. பேன் சூடானதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயம் தேவையான அளவு கொஞ்சமாக. இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வரட்டோமா. டெய்லி இட்லி தோசைன்றதை விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோமா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வந்ததும் 2 வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. கூடவே கருவேப்பிலை. அதாவது வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக வதக்கக்கூடாது, ஓரளவுக்கு வதக்கினா போதும். பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு தான் வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் திருகலும் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம், நம்மளோட இஷ்டம்தான். இதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்கம்மா. இதெல்லாம் சேர்த்து கலந்து மாவில் சேர்த்துடலாம். பாருங்கம்மா, நம்ம வதக்கி வச்சதை இப்போ மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா கரண்டியால். தண்ணியோட பதம் இந்த அளவு தான் இருக்கணும், ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கம்மா, தவா சூடானதும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிடுங்க, ரொம்ப அதிகமாக தேய்க்காதீங்க. நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. இந்த அடை வந்து ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாதுமா, கொஞ்சம் திக்காக இருக்கணும். எண்ணெய் எடுத்து மேலவே இப்படி சேர்த்துருங்க. மீடியமான தீயில் வச்சு நல்லா வேகணுமா இது. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் இப்போ வந்து திருப்பி விட்டுருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான அடை ரெடி.